சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கான பழக்க வழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது, எங்கள் வீட்டில வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வந்து ரிஸ்கை கொண்டு வந்து தரக்கூடிய மிக முக்கியமானது பிர்ருல் வாலிதைன். எம்ம பெத்தெடுத்த தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஹிதுமத், அவங்களுக்கு சேவை செய்ய பழகுங்கள். உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விசாலமான ரிஸ்க்கு ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்கின்ற சேவை, இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இதை தவிர வேறொன்றுமே இல்லை. தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, பெற்றார்கள், இவர்கள் உங்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்களா, அவர்களின் மனதை நோவடிக்காமல் முடியுமான அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது பிர்ருல் வாலிதைன். உலகத்துல அத மாதிரி பரக்கத், அத மாதிரி செல்வம், அத மாதிரி அல்லாஹ்வுடைய ரிதா வேறு எதுவும் இல்லை. அறிஞர்கள் சொல்லுவார்கள், உலகத்துல நீ 2 சுவர்க்கத்தின் வாயில்கள் வானத்தில் திறந்திருக்க வேண்டுமாக இருந்தால், ஒன்று வாப்பாவின் வாயில், இன்னொன்று உம்மாவின் வாயில். அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னால, அந்த கதவு மூடப்படுவதற்கு முன்னால அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நீ செய்துவிடு. அவர்கள் மரணிச்சு போனதுக்கு பின்னால, ஐயோ வாப்பாவுக்கு செய்யலையே, ஐயோ உம்மாவுக்கு செய்யலையே, உம்மாவுக்கு சேவை செய்ய கிடைக்கலையே, அவங்களுக்கு பாக்கியம் செய்ய கிடைக்கவில்லையே, அவர்களை ஏசிட்டேனே, திட்டிட்டேனே, பராமுகமாக இருந்து விட்டேனே என்று வானத்தின் அந்த கதவுகள் மூடப்பட்டதன் பின்னால் நீ கை செய்தப்பட்ட அர்த்தமே இல்லை. இல்சம் கதமைஹா. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு 1980க்கு முன்னால, 1970க்கு முன்னால, இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா நாட்டை நீங்க எடுத்துக்கொண்டா அது வெறும் பாலைவனம், வெறும் பாலைவனம். தனி காய்ந்த ரொட்டி, தண்ணீரே இல்லாத ஒரு ஊர், வாகன வசதி இல்லாத பாலைவன சூட்டில் வாழ்ந்து வெந்து போன மனிதர்கள். 1970க்கு முன்னால் உள்ள காலப்பகுதி. காஞ்ச ரொட்டியை 3 நேரம் சாப்பிடுவார்கள். அந்த ரொட்டியை சுடுறதுக்கு கூட நெருப்பு மூட்டுவதற்கு வசதி இல்லாதவர்கள். ஒரு காலத்தில் எதுல ரொட்டி சுட்டார்கள் தெரியுமா? சுடுகின்ற மணலில் வைத்து ரொட்டி சுட்டார்கள். சுடுகின்ற கல்லிலே வைத்து, வெயிலில் சுடுகின்ற கல்லிலே வைத்து ரொட்டி சுட்டார்கள். ஒரு ரொட்டி 3 நேர சாப்பாடு, 3 நேர சாப்பாடு. அந்த காலமும் இப்போதுள்ள காலமும் நான் சொல்ல தேவையில்லை, குறுகிய கால பகுதி. இன்றைக்கு சவுதி அரேபியா என்பது பாலைவனம், புட்பூண்டே இல்லாத பூமியில புல்லு முளைக்குது, விவசாயம் செய்கிறான், தன்னிறைவாக வாழ்கிறான். நினைச்சது அவன் காலடியில் நிற்குது, நினைச்சதை அனுபவிக்கிறான். அவன் சூட்டுல, கடுமையான சூடான காலத்துல குளிராக்குவது எப்படி, குளிராக எப்படி வாழ்வது, வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடும் குளிரான காலத்துல எப்படி சூடை அனுபவிப்பது, வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வறுமை என்பது அவருக்கு ஓரத்தாலேயும் இல்லை. இது சம்பந்தமாக ஒரு அறிஞர் ஆய்வு செய்கிறார். அல்லாஹ் ஏன் இவர்களுக்கு இப்படி கொடுத்தான், அல்லாஹ் ஏன் இவர்களுக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தான்? 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று என்ன தெரியுமா? எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை எப்படி வளர்க்கிறார்கள் தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகைய விடாத. எப்படி வளர்க்கிறாங்க? தொழுக முக்கியம், ஜமாஅத்து முக்கியம், பள்ளிக்கு போறது முக்கியம், ஃபஜ்ர் தொழுக முக்கியம், ஃபர்தான தொழுக முக்கியம். என்ன அலுவல்கள் இருந்தாலும் பள்ளியில இகாமத் சொல்றதா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தம் கேட்டா எல்லாத்தையும் வீசிட்டு பள்ளிக்கு வரான். அந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியம். வீதியோரங்கள் எல்லாம் பள்ளி வாயில்கள். ஒரு பள்ளி வாயில்ல முதலாவது ரக்காத் அதாவது மிஸ் ஆகிவிட்டால், ஐயோ எனக்கு முதலாவது ரக்காத் இமாமோடு மிஸ் ஆகிவிட்டதே, அந்த பள்ளியில இன்னும் 2 நிமிஷம் தாமதமாகித்தான் இகாமத் சொல்றாங்க, அவசரமாக அங்கு ஓடுறான். முதலாவது ரக்காத்து கூட மிஸ் ஆக கூடாது என்ற ஆர்வமும் ஆசையும். 2வது,
அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை மதிப்பதை போன்று என்னுடைய கண்ணால் யாரையும் நான் காணவில்லை. சுமார் 15 வருஷத்துக்கு மேலால் அந்த சமுதாய மக்களோடு தொடர்புல நான் இருக்கிறேன். அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை, பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை உலகத்தில் அது மாதிரி ஒரு சமுதாயத்தை நான் காணல. தந்தை என்றா இந்த காலத்தில் ஒரு புள்ள தன்னுடைய பெற்றோர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றதுக்கு கூட வைக்கப்படுறான். இதானே யதார்த்தம். தன்னுடைய தாய சலாம் கொடுத்து கட்டி அணைத்து நெத்திய மோக்கிறதுக்கு கூட வைக்கப்படுறார். அப்படி ஒரு சமுதாயம் எங்களுடைய சமுதாயம். ஆனா அந்த சமுதாயம் எப்படி பழகி இருக்கிறார்கள் தெரியுமா? தந்தை வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார், மகன் வருவார், முதலாவதாக தந்தையின் கையை பிடித்து சலாம் சொல்லி கையை முகர்ந்து நெற்றியை முகர்ந்து விட்டுத்தான் மற்றவர்களோடு பேசுவார். திருப்பி அவர் ஏதோ ஒரு அலுவலகக்காக மருக வீட்டுக்கு வெளியே போய் ஒரு 5 நிமிஷம் தாமதமாகி மருக வந்தாலும் அதே தந்தையை கையை மோர்ந்து நெத்தியை மோர்ந்துதான் உள்ளுக்கு வருவார். பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிக மரியாதை. தாய் ஒரு பயணம் போய் தாய் திரும்ப வீட்டுக்கு வந்தா தாயின் காலிலே விழுந்து கால் பாதத்தை முகர்ந்து முத்தமிட்டு தான் வீட்டுக்குள் தாயை எடுக்கார்கள். இப்படி தாயின் தந்தையின் மரியாதைக்கு மேலால் மரியாதை. ஒரு அறிஞர் தற்பொழுது உயிர் வாழ்கிறார். அண்மையிலே அவருடைய ஒரு வீடியோவை பார்த்தேன். 100,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி பாடம் பேசிக் கொண்டிருக்கிறார். போன்ல தன்னுடைய தாய் கோல் எடுக்கிறார்கள். போன்ல தாய் கோல் எடுக்கிறாங்க. 1000 மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தலையில் ஏறவில்லை. மைக் அப்படி தட்டிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய தாய் எனக்காக கோல் எடுக்கிறாள். நான் இந்த மார்க்க விஷயத்தை உங்களுக்கு பேசுறதையும் விட இந்த கோலுக்கு தாய்க்கு நான் ஆன்சர் பண்ணுவது முக்கியம். அப்படி ஆன்சர் பண்ணி உம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஆரம்பிக்கிறார். இது தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த மரியாதை, இந்த ஒழுக்கம், இந்த நடைமுறை என் சமுதாயத்திலே இல்லை. என் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யவில்லை. அதனால் எங்களுக்கும் எங்கள் பிள்ளை அதை செய்யாமல் இருக்கிறார்கள். என்னுடைய ஒரு கூட்டாளி, என்னுடைய நண்பி, என்னுடைய தோழி யாராவது கோல் எடுத்தா அவசரமாக ஹலோ. உம்மா அல்லது வாப்பா கோல் எடுத்தா இந்த நேரத்தில் உம்மா கோல் எடுக்கிறார், கட். வாப்பா கோல் எடுக்கிறார், கட். இவருக்கு தேவையில்லாத நேரத்துல எல்லாம் கோல் எடுக்கிறதா இவிட வேலை. நடக்கிறோமா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? நடக்கிறது. சர்வசாதாரணமாக நினைச்சோமா? ரிஸ்க் மூடப்படுவதற்கான இதெல்லாம் நம்முடைய ரிஸ்கை தடை செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள். எந்த வீட்டுல பிர்ருல் வாலிதைன் இல்லையோ, எந்த வீட்டுல தாய் தகப்பன் மரியாதை செய்யப்படவில்லையோ, அவர்களுடைய மனம் நோகாமல் மனம் குளிரப்படவில்லையோ, ரிஸ்குடைய வாயில் ஒரு பொழுதும் திறக்கப்படாது என்ற செய்தியை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே